எப்படி வாழணுங்கிறதுக்கு கல்வெட்டு பதிச்சாங்களே, எப்படி வாழவே கூடாது அப்படிங்கிறதுக்கு இதுங்களுக்கு ஒரு கல்வெட்டு நான் பதிக்க தான் போறேன், பாத்துக்கிட்டே இருங்க. ஏய், அதையும் அவரு பெருமையா தாண்டி நினைச்சுக்கிறாரு. உன் பெரிய மாமாட்ட போய் இந்த ஐடியாவை சொல்லிவிடாத. ஐடியா நல்லா இருக்கே, உடனே நீ செதுக்க ஆரம்பி, நான் ஸ்பான்சர் பண்றேன் பாரு. 4 பேரு எச்சிய காரி துப்புனாலும் அந்த எச்சி தான் மேலதான் விழுகணும்னு நினைக்கிற ஆள் அந்த ஆளு. கரெக்ட் தான்க்கா. நான் விஷால் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், சரியா? நீ போப்பா, எதுக்கு அம்மா கிட்டலாம் சொல்லிட்டு இருக்க? நீ பாட்டு ரெடி ஆயிட்டு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதானே. ஏய் தர்ஷினி, அம்மா அவன் ஆம்பளை பையம்மா, அவன் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் போலாம், அவனுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு. தர்ஷினி, இப்ப ஏன் இப்படிலாம் பேசுற? நீ பேசல, அதான் நான் பேசுறேன். இன்னைக்கு காலையில அப்பா என்ன எவ்வளவு மோசமா பேசினாரு, நீ பாத்துட்டு சும்மா தானே நின்ன? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அப்பா பேசிருக்க மாட்டார்ல. நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா. இல்ல தர்ஷினி, அப்படிலாம் இல்ல. இப்ப நான் ஏதாச்சும் சொல்லியிருந்தேன்னு வையேன், நிலைமை இன்னும் மோசமா தான் ஆயிருக்கும். அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டல்ல, என்னை பார்க்க ஒரு பொண்ணு வந்தாலுமே அந்த பொண்ணு மேலதான் தப்பு. நானே போய் ஒரு பொண்ணை பார்த்தாலும் அந்த பொண்ணு மேலதான் தப்பு. இதுல என்ன லாஜிக் இருக்குன்னு தெரியல. அவருக்கு பொண்ணுங்கன்னா சமைக்கணும், அதை தாண்டி எது பண்ணாலுமே தப்பு தான். அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கு அவர்கிட்ட போய் நம்ம என்ன நியாயம் பேச முடியும்? நான் ஏதாச்சும் பேசியிருந்தா சக்தி சித்தப்பா மாதிரி பொம்பளைங்களோட சேர்ந்துட்டியான்னு கேட்பாரு. கதிர் சித்தப்பா ஒரு மாதிரி பேசுவாரு. நமக்கு இதெல்லாம் தேவையா? தர்ஷினி, அம்மா சொல்றது தான் கரெக்ட். அவர்கிட்ட என்ன நல்ல விஷயம் இருக்கோ அது எல்லாமே எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயத்த அப்படியே ஒதுக்கிடணும். அதான் நமக்கு நல்லது. அதை தாண்டி நம்ம அவரை திருத்தணும்னு நினைச்சா நமக்கு டைமும் எனர்ஜியும் வேஸ்ட் தான். அப்போ நீ பேசவே மாட்டியா? சில நேரத்துல பேசாம இருக்கிறது தான் நல்லது. பேசாம இருந்தே முடிவு கட்டுறது தான் கரெக்ட். பாருடி, தர்ஷன் பெரியப்பா கிட்ட பேசாம போயிருக்கலாம், ஆனா நிச்சயமா அவர் மனசுல பெண்கள் பத்தி என்ன மாறி இருக்கும். ஆமா தர்ஷினி, நானே மின்னி குணசேகரனா இருக்கணும்லாம் நினைச்சிருக்கேன். ஆனா இப்ப அப்படி கிடையாது. நம்மளோட அப்பா இந்த சொசைட்டில ஒரு பெரிய ஆளு, அவ்வளவுதான். ஆனா நம்ம அம்மா அப்படி கிடையாது. நம்மளோட அம்மா தான் நமக்கு பெருமையே. இத்தனை வருஷம் இதெல்லாம் எனக்கு புரியல. என்னோட காலேஜுக்கு அம்மா வந்த அப்புறம் தான் எல்லாமே புரிஞ்சுது. பாத்தியா, இதான் ரியல் சேஞ்ச். சும்மா எல்லாத்துக்கும் அவங்கள மாதிரியே கத்தி சண்டை போட்டுட்டு இருந்தா எதுவும் மாறாது. சரியான நேரத்துல பேசுறது எவ்வளவு முக்கியமோ, பேசாம இருக்கிறதும் சில நேரத்துல முக்கியம் தான் தர்ஷினி. அதுதான் தர்ஷன் அண்ணா செஞ்சிருக்காரு. அண்ணா, நீ எங்களுக்கு சப்போர்ட்டா நிப்ப தானே? நிச்சயமா இருப்பா ஐஸ்வர்யா. உங்களுக்கெல்லாம் எது பிடிக்குதோ அதை செஞ்சு சக்சஸ்ஃபுல்லா வாங்க. என்னோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா வர்றது முக்கியம்தான். பட் அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம், நம்ம அம்மாக்கள் எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா வரணும். அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம செய்யணும். நமக்கு பிடிச்சதை அவங்க செய்ய சப்போர்ட்டா எப்படி இருக்காங்களோ, நாமளும் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். நானும் சப்போர்ட்டா இருப்பேம்மா. அம்மா, உனக்கு பிடிச்சதை செய், நான் இருக்கேன். தேங்க்யூ தாரா. அம்மா, நான் கூட உனக்கு சப்போர்ட்டா இருப்பேம்மா. அம்மா, நானும் சப்போர்ட்டா இருப்பேம்மா. அம்மா, நானும் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேம்மா. ஏய், ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படியே இருங்க. இந்த வீட்டு பிள்ளைகள்லாம் எப்படி வளருமோன்னு நான் வயித்துல நெருப்பு கட்டிக்கி இருந்தேன். இப்படிப்பட்ட சூழல்ல வளருதுகளேன்னு எல்லாம் தப்பிச்சுக்கிட்டோம். நம்மளாம் நல்ல அம்மாவத்தான் இருந்திருக்கோம். நீங்க எல்லாம் அப்படியே எந்திரிச்சு நில்லுங்க. யாராவது கொல்லி கண்ணு பற்ற போது அப்படியே சுத்தி போட்டுறேன் எல்லாருக்கும். பிள்ளை எல்லாம் அங்கிட்ட போய் நில்லுங்க, எல்லாம் சேர்ந்து நில்லுவா. ஏ ஜனனி நில்லு. நில்லு ஜனனி. சக்தி வா. சக்தி வாடா. நில்லு போ. பிள்ளைங்களுக்கு போடுங்க. நீ புள்ளதான், வாடா வா.
ஒட்டி நில்லுங்க அந்த கையெல்லாம் வெளியே போக கூடாது, சேர்ந்து நில்லுங்க. ரெடி. உங்களை பிடிச்ச எல்லா கண்ணும் அவிஞ்சு போகணும். ஆத்தாடி துப்புங்க துப்பு எல்லா கண்ணும் அவிஞ்சு போகணும். நல்லதே நடக்கணும். இந்த ஆடி போய் ஆவணி எல்லாம் டாப்பா வரப்போறீங்க பாருங்க. சுத்தி போட்டாச்சு போ. இனிமே எல்லாம் நல்லதுதான் நடக்கும். வம்பு அங்கிட்டு இங்கிட்டும் வாக்கிங் போய்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க, நான் சொல்லிட்டேன், அவர் என்ன வேணா பண்ணட்டும், என்ன வேணா கத்திட்டு போட்டோம், நாம வெளியில போய் நம்ம தலையை காட்டிடக்கூடாது. என்ன ஆகுது இன்னைக்கு ஒரு கை பாத்துருவோம். மாமா மாமா ஏய் கரியாளா, வாய் முடுறா. காலையில ஆரம்பிக்காதா. நான் பெரும் பிரச்சனையில இருக்கேன். இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பாரு, இந்த வீட்டு பொம்பளை எல்லாம் தெரிச்சு ஓட போறாளுங்க. அண்ணி, நமக்கு கேட்கணும் தான் இப்படி ஹை பிச்சில் கத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு அவர் என்ன பிச்சில் வேணா கத்தட்டும், எப்படி வேணா பிச்சு எடுக்கட்டும், நாம அவர் கூப்பிட்டா போகக்கூடாது, அவ்வளோதான். சரி. நம்ம பிள்ளைங்க மாதிரி நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுங்களை பார்த்தாது கொஞ்சம் கத்துக்கணும்க்கா நம்ம. அந்த அவுட் ஹவுஸ்ல இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு புள்ள பூச்சி மாதிரி அங்கிட்டு ஊந்திட்டே திரால பொம்பளை சாகினி. அவளுக்கு இன்னைக்கோட ஒரு முடிவு வெட்டி வீட்டை விட்டு வெளியே தரேன் பாரு. மாமா, அவங்கள விடுங்க. முதல்ல எங்களை எங்க வீட்டுக்கு அனுப்புங்க. நான் இங்க ஒரே அடியா அடைஞ்சு கிடக்குறேன். நான் மன குமரல்ல இருக்கேன். எல்லாத்தையும் எங்க அம்மாட்ட போய் கொட்டணும். சொல்லிடுவானோ? அப்படிதான். ஏய், உன்னை அனுப்பலையா? 2 நாளைக்கு முன்னாடி பொட்டி சட்டி கட்டிட்டு கிளம்பலான்னு சொன்னேன்ல. நீ தான் உன் பொண்டாட்டி பேச கேட்டுக்கிட்டு இங்கே இருந்துற மாமான்னு சொன்னேன். இப்ப மாத்தி பேசுற. மாமா, உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு இது வரைக்கும் வருது. ஆனா சொன்னா கொலை விழும். வேணாம் மாமா. ஐயோ, ஒளிரிட போறாண்டி. உளறிட போறான் அண்ணி. உங்க தங்கச்சிட்ட சொல்லி என் கூட அனுப்பி வைங்க. நான் எங்க வீட்டுல போய் ஜவனேன்னு கடந்துக்கிட்டேன். ஏய், எனக்கு ஒன்றும் புரியலடா. எனக்கு நேரம் சரியில்லையா இல்ல என் கூட இருக்கிற ஆளுகளுக்கு நேரம் சரியில்லையான்னு தெரியல. வந்து வம்பெழுத்து வாங்கி கட்டிட்டு போறையே. பேசாம நில்லு, கடுப்பை கலப்பாத. அவ்வளவுதான் சொல்லுவேன். நானும் அதை தான் மாமா சொல்றேன். ஆதிரிய பேசி என் கூட அனுப்பி வைங்க. நான் போயிடுறேன். ஐயோ, இவன் வேற. இரு. இல்ல, இன்னைக்கு முதல் பஞ்சாயத்தை உன்னோட தான்டா. இன்னைக்கே எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். 50 பள்ளிகளும் ஏத்தமா தான் திரியிறாளுங்க. இன்னைக்கு அவளுகளா நாமளான்னு பார்த்துடலாம். பார்க்கலாம். ஏய் அதுரா. அண்ணி, ஏய் போகாத. என்ன பண்றது? அதுரா. ஏய் மேல வாடி. ஏய் அதுரா, வாடி மேல. பாத்தியில ஆரம்பிச்சிட்டான்ல சண்டி எடுத்தனத்தை. ஆதிரா, அவன் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், நீ போவாத. இல்ல அண்ணி, தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவாங்க. அப்புறம் நான் போறேன் அண்ணி. பண்ணட்டும். இன்னைக்கு பிரச்சனை பண்ணணும். ஏன் புருஷனும் மூத்தவரும் இன்னைக்கு பிரச்சனை பண்ணணும். அவங்க மூக்க உடைக்கணும். அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன நடக்குதோ பாத்துடலாம். ஏய் அவள கூப்பிட்டா வரமாட்டாப்பா. போய் அடிச்சு இழுத்துட்டு வாப்பா. வந்து கைய வச்சு பாக்கட்டும். பொறவு இருக்கு. ஏய் கூப்பிடல, காதுல விழுகலையா? மாமா, கேட்டாலும் கேட்காத மாதிரி தான் மாமா இருப்பாங்க. ஏய், இனிமே கேட்காத மாதிரியே காதுல 4 போடு போட்டு மொத்தமா கூட அனுப்பி வைக்கிறேன். வா வாடா. மாமா நீங்களும் வாங்க. ஏய் வாடா, போடா. கீழே தான் வராங்க. சும்மா வேலை பார்க்குற மாதிரி நடிப்போம். இங்கே இரு கூட்டியாரா. ஏய் ஏய் ஏய், அங்க காட்டு கத்திட்டு இருக்கோம். கூப்பிட்டது காதுல வேலை கேட்கல. ஆமா, உனக்கு தான் கூட்டா இருந்தா காதும் கேட்காது கண்ணும் தெரியாது.
ஆனா வாய் மட்டும் நல்லா வேலை செய்யுது. இரு, இப்ப எல்லாத்தையும் பிரிச்சு விட்டுறேன். ஏய் வா, அண்ணன் கூப்பிடுறாரு. இல்ல எனக்கு வேலை இருக்கு. ஏய் நீ வேலை செஞ்சு கிழிச்ச லட்சம் எல்லாம் போதும். வா, வாடி. விடு கைய. வாடி. விடு கைய விடு. ஏய் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் சொல்றேன்ல, வேலை பார்த்து கிழிச்சது எங்களுக்கு தெரியாதாக்கும். மூஞ்சி பாரு. கதிர அவளை விடு, விடுப்பா அவளை. சும்மா இவளோட கத்திக்கிட்டு தொண்டை தண்ணி வத்த முடியாது. நமக்கு ஏகப்பட்ட சோழி தொந்தரவு கிடக்கு. இங்க பாருமா, உன் புருஷன் கூப்பிடுறான். ஒழுங்கு மரியாதையா பின்னாடி போய் குடும்பம் நடத்துற வழியை பாரு. சும்மா உன்னை நாங்க கொஞ்சிக்கிட்டே கிடக்க முடியாது. எங்களுக்கு வேலை கிடக்கு நிறையா. என்னது கரிகாலன் கூப்பிட்டாரா? கரிகாலன் என்ன இதெல்லாம்? ஐயோ ஆதிர, என்னால இனிமே இந்த வீட்ல இருக்க முடியாதுமா. வேணாம், அங்கேயே போயிடலாம். இங்க பாரு, எங்க வீட்டுக்கு போனாலாச்சும் நீ என் மேல வெறுப்ப காட்டுவ, ஓப்பனா பேசுவ. ஆனா எங்க அம்மாவுக்கு அதெல்லாம் பழகிருச்சு. அதை விட்டு இங்க இருக்க முடியாது. இங்க பாரு, இங்க எல்லாரும் முன்னாடியும் நீ கரிகாலன்னு பாசமா கூப்பிடுறதும் அப்புறம் ரூமுக்குள்ள கூட்டு போய் கரிய பூசுறதும் போதும். எனக்கு வேணாம். என் தலைவிதி தெரிஞ்சு போச்சுமா. போலாம். ரூம்ல போய் பேசிக்கலாம். இரு. என்னடா உளறிட்டு இருக்க? என்னடா விதி? 2 நாளா அமைதியா இருந்துட்டு இப்ப என்னமோ விதி சதி அப்படின்லாம் பேசிட்டு இருக்க? என்ன லூஸ் ஆயிட்டியா? ஐயா, உங்க பொண்டாட்டி அவங்க பழைய காதலை பார்க்க கூட்டிட்டு போனா சும்மா இருப்பீரா? அமைதியா இரு. அட பாவி பைத்தியக்காரன். நானும் மறந்துடுவான்னு நினைச்சேன். நேத்து என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? அவனை பார்க்க என்னைய கூட்டு போய் விட சொல்றாயா? முடியுமா? விவஸ்தை கட்ட. இந்த பைத்தியம் ஏன் இவங்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லுது? ஏண்டா கரியாளா, அவ அப்படி சொன்னா ஞானத்தை பார்த்து நீ அவ்வளவு பெரிய வார்த்தை கேட்பியா? அறிவில்ல, வார்த்தையை பார்த்து பேசு. இருக்கத்தான் இடம் கொடுத்துருக்கேன், படுக்க இடம் கொடுக்கல. என்ன ஆதிர, என்ன விளையாடுறியா? எங்களெல்லாம் பார்த்தா கேனப்பைய மாதிரி தெரியுதா? ஏ கரியாளா, உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நானும் என் பொண்டாட்டி அங்கே வந்துட்டு இருக்கேன்னு சொல்றேன். இவளுகளை ஒன்னா விட்டோம்னு ஏன் ஆளுக்கு ஒரு கோளாறு சொல்லி உன் வாழ்க்கையை கெடுத்துருவாளுங்க. இந்த வீட்டு பொம்பளைய கதை இன்னைக்கோட முடிஞ்சிடும். நீ போய் உன் குடும்பத்தை பார்க்குற வழியை பாரு, போ. என்ன மிரட்டுறியா? எதுக்கு நான் இப்ப அங்க போகணும்? என்னால போக முடியாதாங்க. அம்மா வந்ததுக்கு அப்புறம் அவங்கள பார்த்து பேசிட்டு தான் போவேன். உனக்கு என்ன அம்மாவை பார்க்கணுமா இல்ல அந்த அருணை பார்க்கணுமா? என்ன அந்த அவுட் ஹவுஸ் காரி ரகசியமா உன்னை கூட்டு போய் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னாலா? சீ வாய மூடு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என் லைஃபை பார்த்துக்க எனக்கு தெரியும். அமைதியா இரு. ஆமா, ஓ விஞ்ஞானி மூளையை பயன்படுத்தி அப்படியே இங்கேயே டேரா போடலான்னு பாக்குறியா? அது நடக்காது. ஒழுங்கு மரியாதையா உன் புருஷன் பின்னாடி போய் குடும்பம் நடத்துற வழியை பாரு. ஏ கரியாளா, இவளை கூட்டு போய் உங்க வீட்டுல ரூம் கூட போட்டுங்கடா. உங்க அம்மாட்ட நான் சொல்லிக்கிறேன். போ, கூட்டு போ. என்னால வர தள்ளிட்டு முடியாது. போ. ஆதிர, வா கிளம்பலாம். டேய் லூசாடா நீ? அறிவில்ல? எத்தனை தடவை சொல்றது எனக்கு உன் கூட வர விருப்பம் இல்லன்னு? எதுக்குடா என்ன டார்ச்சர் பண்ற? போட அமைதியா. ஏய் நாடகத்தல நிறுத்து. போ. டேய் வா அந்த பக்கம். டேய் போவையா? சொல்றேன். என்ன பண்ணிட்டு இருக்க? எங்களுக்கு வேற வேலை இல்ல, உன்னை பாக்குறத வேலை எங்களுக்கு. அண்ணி ஐயோ, அவளை கூட்டு போட மாட்டாடி. அவனா இங்க டேரா போட்டு உட்காரலான்னு பாக்குறியா? அவளை மரியாதை கட்டுறோம். கூட்டு போட அவளை. டேய் ஏன் அப்படி பண்ற? டேய், உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு இதான் கடைசி எச்சரிக்கை. மரியாதையா அடுத்தவங்களுக்கு ஐடியா கொடுக்காம ஓடி போயிருங்க. இல்ல சல்லி சல்லியா நொறுக்கி போட்டுருவேன். டேய் பேசாம போட. காலங்காத்துல நான் அசிங்கமா பேச வைக்க. ஆமா, அப்படியே பேசிட்டு தான் மறுவேலை பார்ப்பேன். அவனா இந்த பாடி சோடாவை கூட்டு பின்னாடியே வந்துரு கூச்சா தூக்கிட்டு. வேற வேலையே இல்லடா உனக்கு. நீ உங்க அண்ணனுக்கு தூக்கும் போது தெரியல உனக்கு? என்னடா கை வச்சிட்டு இருக்க? ஆதிரா இவனா நீ? ஒத்திட்டு நில்றா. விட்ட ஓவரா பேசிட்டு இருக்க. வேற வேலை இல்ல உனக்கு? சார் சக்தி யாரு? இந்த வந்துருச்சுப்பா அடுத்த பஞ்சாயத்து. வாங்க சார், என்ன பிரச்சனை? வாங்க உள்ள போய் பேசலாம். வாங்க சார். உட்காந்து பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை சார். சொத்து மொத்தமும் போச்சு. என்ன சொல்றீங்க? வாங்க சார், என்ன பிரச்சனை? வாங்க உள்ள போய் பேசலாம். வாங்க சார். உட்காந்து பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை சார். சொத்து மொத்தமும் போச்சு. என்ன சொல்றீங்க? இது சொத்து மொத்தமும் போச்சா? சார் வாய கழுவுங்க சார். காலங்காத்தால வீட்டு வாசல நின்னுக்கிட்டு சொத்து போச்சு அது போச்சுன்னு பேசிட்டு இருக்கியே. சார் நான் பேசுறது இல்லை சார். அங்கே உங்கள் ஆஃபீஸுக்கு வந்து வேற ஆளுங்க உட்காந்துக்கிட்டு உங்கள் ஆளுங்களை எல்லாம் வெளியில் துரத்துறாங்க. யாரு? எந்த ஆஃபீஸு? உங்களோட மெடிக்கல் எக்யூப்மெண்ட் கம்பெனி இருக்குல்ல? ஆமா. அதில் வேற ஆளுங்க உள்ள புகுந்து மொத்தமாக டேக் ஓவர் பண்ணிட்டாங்க சார். யோ, என் கம்பெனிலையா?
என்ன ஆச்சு ஜனனி? என்னது நம்ம காப்பு வைக்க போறேனாரு, இவர் வேற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. எவன்டா அவன்? ஏ கதிரு, நீ எதுவும் குண்டங்க மடக்கு எதுவும் வேலை பார்த்தியா? கவர்மெண்ட்ல இருந்து எதுவும் சீல் வச்சிட்டாங்களா சார்? சார் கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் இல்லை சார், ஜீவானந்தம்னு ஒரு ஆளு. யாரு ஜீவானந்தம்? நீ கொஞ்சம் வாய மூடுறியா? உங்க சொந்தக்காரா? மூடிட்டு இருக்கியா? அவர் தன்னோட ஆளுங்களோட வந்து உங்க ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு இனி இது ஏன் ஆபீஸ் தான், இனிமே இது ஏன் கண்ட்ரோல தான் இருக்கணும்னு சொல்லி உங்க ஆளுங்களை எல்லாம் வெளியில துரத்திட்டாரு சார். ஜீவானந்தமா? எவன்டா அவன்? ஏய், தண்ணி கிணி போட்டு போதையில எழுதி கொடுத்துட்டியா? ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே. ஏ ஞானம், என்னப்பா அது? அண்ணே, இவர் பேரே புதுசா இருக்குண்ணே. இவர் என்ன சொல்றாருன்னே புரியல எனக்கு. சார், ஆளை பார்த்தீங்களா நீங்க? இல்ல சார், இங்க நின்று யாரு யாருன்னு கேட்கறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை சார். முதல்ல கம்பெனியில போய் பாருங்க. வாங்க சார், நேர்ல போய் பார்த்தா தானே தெளிவான ஒரு விடை கிடைக்கும். அட போங்க சார், நீங்க ஒரு ஆளு. வாங்க சார். ஏதாவது இலவோட தான் வருவீங்க. வாங்க சார். நல்ல செய்தியோட என்னைக்காவது வந்திருக்கீங்களா சார் நீங்க? எப்படி சொல்றீங்க? ஆள் பார்த்து பிடிச்சிருக்கேன் பாரு. சரி போங்கப்பா சீக்கிரம். காலையில வீட்டுக்கு பாலும் பேப்பரும் வருது இல்லையா, கெட்ட செய்தி வந்துருது. எந்திரிங்க. அந்த ஜீவானந்த் வந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட் கம்பெனியை எடுத்துட்டு தான் சொல்றாங்க. அப்பதான் எந்திரிங்க. அப்பதான் எந்திரிங்க. அப்பதான் யார் அந்த ஜீவானந்தம்? அப்பதான் அந்த ஆளுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அப்பதான் கேக்குதா? அப்பதான் எந்திரிங்க. அப்பதான் எந்திரிங்க. அப்பதான் எனக்கு ஆன்சர் வேணும். எந்திரிங்க. அப்பதான் ஜனனி, அப்பதான் எந்திரிங்க. அப்பதான் யார் அந்த ஜீவானந்தம்? என்ன சக்தி, யார் அந்த ஜீவானந்தம்? எனக்கு தெரியணும். அவனுக்கும் அப்பத்தாவுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு தெரிஞ்சு ஆகணும் சக்தி. என்கிட்ட எதுக்கு அந்த பேரை சொல்லணும்? அப்பதா பொறுமையா இரு. அந்த ஜீவானந்தம் வந்து ஃபேக்டரியில உட்கார்ந்திருக்கான். யார் அவன்? அப்பதா சொல்லுங்க. அப்பதா சொல்லுங்க. ஜனனி, எந்திரிங்க. பாத்துக்கலாம் ஜனனி, நீ வா. அக்கா ஜனனி, யார் அவன்? சக்தி சொல்லு. ஜனனி, ஜனனி பாரு, ஒண்ணு ஆயிடுச்சு, பாத்துக்கலாம். அப்பதா யார் அவன் சொல்லுங்க. சொல்றது கேளு. அப்பதா நந்தினி, இவளை வெளியில கூட்டிட்டு போ. போ. விடுங்கக்கா. அக்கா விடுங்க. அந்த ஜீவனது யாருன்னு தெரியணும். அத போய் அப்பத்தா கிட்ட கேக்குற. இல்லக்கா, அந்த ஜீவானந்தத்துக்கும் அப்பத்தாவுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஐயோ ஜனனி, கொஞ்சம் நிதானமா இரு ஜனனி. இல்லக்கா, அந்த ஜீவானந்தம் சாதாரண ஆள் இல்ல. அத்துமீறி நம்ம கம்பெனில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். யார் அவன்? அவனுக்கும் அப்பத்தாவுக்கும் என்ன சம்பந்தம்? ஜனனி, ஜீவானந்தத்துக்கும் அப்பத்தாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இவர் நிச்சயமா என் புருஷனோட ஆள் தான். இது பார் ஜனனி, உனக்கு இன்னும் இவரோட டிராமா புரியல. இதெல்லாம் நம்மள ஐவாஷ் பண்றதுக்காக அவர் போடுற வேஷம். முழுக்க முழுக்க வேஷம். சரிக்கா, அவர் வேஷம் போடக்கூடிய ஆளுதான். ஆனா இந்த விஷயத்துல எதுக்கு வேஷம் போடணுங்கிறேன். அப்பத்தாதான் மண்டபத்துல வச்சு பூராத்துலயும் கையெழுத்து போட்டு கொடுத்துருச்சு. இல்ல ரேணுகா, அதை ரெஜிஸ்டர் பண்றதுல ஏதோ ஒரு சிக்கல் இருந்திருக்கு. அதனாலதான் அவரோட ஆள் ஒருத்தனை அனுப்பி அப்பத்தாவோட கைரேகையை திரும்பவும் எடுத்திருக்காரு. அந்த விஷயம் நமக்கு தெரிய வந்ததும் இப்போ ஜீவானந்தத்தை உள்ள கொண்டு வந்து தான் மேல ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு மொத்த சொத்தையும் ஆக்கிரமிக்க பாக்குறாரு. அப்புறம் அதுவும் இல்லாம நம்ம சக்தி தம்பி வேற கையெழுத்து போடல. அதுவும் இப்போ ஒரு பெரிய சிக்கல் தானே. சரி, அப்படியே இருந்தாலும் ஜீவானந்த மூத்தாரோட ஆளுனா அப்பதான் எதுக்கு அவர் பேரே சொல்லிட்டு இருக்கணும்? இல்ல நந்தினி, ஜீவானந்தத்துக்கும் என் வீட்டுக்காரருக்கும் இருக்கிற சம்பந்தம் அப்பத்தாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை அவங்களே பாவம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இவர் கையெழுத்து கேட்டப்போ அவ்வளோ பிடிவாதமா அவங்க முடியாதுன்னு மறுத்திருக்காங்க.
நம்ம அப்பத்தா பெட்ல படுத்ததும் அதை எப்படியாவது நம்ம கிட்ட சொல்லிடணும்னு தான் அந்த பேரையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஜீவானந்தம் நம்ம அப்பத்தாவுக்கு சாதகமான ஆளா இருந்தா எதுக்கு நந்தினி நம்ம ஃபோன் பண்ணும்போது கட் பண்ணிட்டே இருக்கணும்? எதுக்கு நம்ம கிட்ட பேசுறத மொத்தமா அவாய்ட் பண்ணணும்? நல்லா யோசிச்சு பார் ஜனனி நீயே. எப்போ நம்ம ஜீவானந்தத்தை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண ஆரம்பிச்சோமோ அப்போல இருந்தே என்னோட வீட்டுக்காரரு நம்ம கிட்ட ஓரளவுக்கு சாஃப்டா நடந்துக்க ஆரம்பிச்சாரா இல்லையா? அப்போ அந்த ஜீவானந்தம் நாம அவனுக்கு ஃபோன் பண்ணோன்னு சொல்லியிருக்கான். அதோட ரியாக்ஷன் தான் இந்த ஆள் நம்ம கிட்ட இப்படி நடந்துக்கிற விதம்.